ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படாதா, மீண்டும் போர் மூளுமா என்ற கேள்விகள் தான் இப்போது அதிகமாக கேட்கப்படுகின்றன. இதையெல்லாம் கடந்து இன்றைய தினம் 2 அறிக்கைகள், 2 உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய சென்ட்கோம் என்ன சொல்லுகிறது? 2 அமெரிக்க வர்த்தக கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துவிட்டன, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்லுகிறது. ஆனால் ஈரானின் புரட்சிகர காவல் படை IRGC என்ன சொன்னது? எந்த ஒரு வர்த்தக கப்பலோ அல்லது எண்ணெய் டேங்கரோ ஹோமோஸ் நீரிணையை கடக்கவே இல்லை. அமெரிக்காவின் கூற்று முற்றிலும் பொய்யானது, ஆதாரமற்றது என்று சொல்லுகிறது IRGC. இதில் யார் உண்மையை சொல்லுகிறார்கள்? போர் நிறுத்தம் 1 மாதமாக நீடித்து வந்தது. ஆனால் இன்று மீண்டும் துப்பாக்கிச் சூடுகள், ட்ரோன்கள் குறித்த செய்திகள் வருகின்றன. படகுகள் வெடிக்கப்பட்டன, ஏவுகணைகள் பாய்ந்தன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் உலகுக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா, இல்லை மீண்டும் ஒரு பெரிய போரை தொடங்குமா? முழுமையாக இந்த பதிவில் பேசுவோம். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்றால் என்ன? ஞாயிற்றுக்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். உலகம் முழுவதிலுமிருந்து பல நாடுகள் தங்கள் கப்பல்களை விடுவிக்க அமெரிக்கா உதவுமா என்று கேட்கிறார்கள். அவர்கள் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அப்பாவி பார்வையாளர்கள். ஈரான், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவின் நன்மைக்காக நாங்கள் அந்த கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற வழிகாட்டுவோம். அதற்கு அவர் வைத்த பெயர்தான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். நேற்று திங்கட்கிழமை காலை பொழுதும் விடிந்தது. உலகம் விழித்துக் கொண்டது. என்ன நடக்கிறது என்கிற ஒரு ஆர்வமும் அதிகரித்தது. அமெரிக்க சென்ட்கோம் இந்த ஆபரேஷனில் என்னென்ன இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு வெளியிட்டது. வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள், கைடட் மிசைல் டிஸ்ட்ரோயர்ஸ் வைத்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட நில மற்றும் கடல் வழி போர் விமானங்கள் இருக்கின்றன. ஆளில்லா ட்ரோன்களை வைத்திருக்கிறார்கள். 15,000 இராணுவ வீரர்கள் இந்த ஆபரேஷனில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு பிரம்மாண்டமான இராணுவ நடவடிக்கை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அறிக்கையின்படி அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு நேராக பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இது ஒரு ஒருங்கிணைப்பு மையம் மட்டும்தான் என்று சொல்லுகிறது. அதாவது கடலில் கன்னிவெடிகள் எங்கே இருக்கின்றன என்பதை மட்டும் கப்பல்களுக்கு தெரிவிக்கிறார்கள். காப்பீட்டு நிறுவனங்கள், கப்பல் நிறுவனங்கள் அனைவரும் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ட்ரம்ப் வழிகாட்டுவோம் என்றுதான் சொன்னார், பாதுகாப்போம் என்று சொல்லவில்லை. வித்தியாசம் புரிகிறதா? அல் ஜசீரா நிபுணர் ஜோனதன் ஹேக்கர்ட் மிக அழகாக சொல்லியிருந்தார். அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அமெரிக்காவிடம் சுமார் 12 கடற்படை கப்பல்கள் மட்டுமே உள்ளன. போருக்கு முன்பு தினமும் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த நீரிணையை கடந்தன. இப்போது இந்த சிறிய படையை வைத்துக்கொண்டு அது சாத்தியமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ட்ரம்ப் அறிவித்த உடனேயே ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தது. ஈரானிய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் எப்ராஹிம் அசீசி சொன்னார், ஹோமோஸ் நீரிணையும் பாரசீக வளைகுடாவும் ட்ரம்பின் மாயையான பதிவுகளால் ஆளப்படாது என்று சொல்லியிருக்கிறார். ஈரானிய ஆயுதப்படை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி சொன்னார், எந்த ஒரு வெளிநாட்டு இராணுவ படையும், குறிப்பாக அமெரிக்க இராணுவம் ஹோமோஸ் நீரிணையை நெருங்கவோ நுழையவோ நினைத்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். இது வெறும் வெற்று வார்த்தைகள் இல்லை. திங்கட்கிழமை காலை ஈரான் கடற்படை எச்சரிக்கை சூடு நடத்தியதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்தது. அமெரிக்க சென்ட்கோம் எந்த அமெரிக்க கப்பலும் தாக்கப்படவில்லை என்றது. ஆனால் ஈரானினுடைய ஃபாஸ் நியூஸ் அமெரிக்க போர்க்கப்பல் 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு பின்வாங்க நிர்பந்திக்கப்பட்டது என்றது. யார் சொல்வது உண்மை என்று சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கிய போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட 1 மாதம் நீடித்திருக்கிறது. ஆனால் இன்று முதல் முறையாக 2 தரப்பிலும் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. சென்ட்கோம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அமெரிக்க இராணுவம் ஈரானின் 6 படகுகளை வெடிக்கச் செய்துள்ளது என்கிறது. இந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயம், ஈரான் பல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சிறிய படகுகளையும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது ஏவியதால் தான் இந்த அதிரடி நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. குறைந்தது 3 ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அயன் டோம் அமைப்பால் இடைமறிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்ட அமீரகமும் இப்போது தாக்கப்பட்டுள்ளது. அமீரகம் முழுவதும் ஏவுகணை அச்சுறுத்தல் எச்சரிக்கைகள் ஒலித்திருக்கின்றன. ஃபுஜைரா கடற்கரையில் ஒரு எண்ணெய் கப்பல் அடையாளம் காணப்படாத ஒரு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. நல்ல வேளையாக பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஹோமோஸ் நீரிணைக்கு கிழக்கே ஒரு சரக்கு கப்பல் பல சிறிய படகுகளால் தாக்கப்பட்டிருக்கிறது.
போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 29 முறை கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. 10 மாலுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அதன் முதல் நாளிலேயே கடுமையான சோதனையை சந்தித்திருக்கிறது. ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை அறிவித்த உடனேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை எகிரியிருக்கிறது. இதன் சிக்னல் மிக தெளிவானது. சந்தை ட்ரம்பினுடைய அறிவிப்பை நம்பவில்லை. திங்கட்கிழமை நேற்றைய நாளில் நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய தாக்குதல்கள் குறித்து ஓய்வு பெற்ற மரைன் கோர்ப்ஸ் நிபுணர் ஜொனதன் ஹேக்கர்ட் சொன்னார், இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமெரிக்க கப்பல்களுக்கு வெறும் வழிகாட்டியாக மட்டும் இருக்க முடியாது, அவற்றை பாதுகாக்க போரிட வேண்டியிருக்கும், அது ஒரு புதிய ஆபத்தை உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கப்பல் நிறுவன அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய புதிய திட்டம் ஆபத்தை குறைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை என்கிறார்கள். காப்பீட்டு தொகைகள் இன்னும் பின்னை முட்டுகின்றன. கேப்டன்கள் இன்னும் அஞ்சுகிறார்கள். அமெரிக்கா சொல்லுகிறது 2 கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து விட்டன என்று. ஆனால் போருக்கு முன்பு ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்ற பாதை இது. இப்போது வெறும் 2 கப்பல்கள். இதை ஒரு வெற்றி என்று சொல்ல முடியுமா? ஜொனதன் ஹேக்கர்ட் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார். இந்த போர் தொடங்கிய போது ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறனை அழிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஆனால் இப்போது அந்த இலக்குகள் மாறி ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்திய பொருளாதார தீர்வை நோக்கி நகர்ந்து விட்டன என்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிப்ரவரி 28 ட்ரம்ப் சொன்னார் ஈரானின் அணுசக்தி திட்டம் அழிக்கப்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று. மே 4ஆம் தேதி ட்ரம்ப் சொல்லுகிறார் கப்பல்களுக்கு வழிகாட்டுவோம், இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என்கிறார். 3 மாதங்களில் இலக்கு முற்றிலுமாக மாறிவிட்டது. ஏன்? காரணங்கள் பல இருக்கின்றன. ஒன்று, பெட்ரோல் விலை. அமெரிக்காவிலே ஒரு கேலன் கேஸ் $4 விட அதிகமாகிவிட்டது. பல மாநிலங்களில் அது $6 தொட்டுவிட்டது. இது ஒரு வரலாற்று உச்சம். நவம்பரில் இடைத்தேர்தல் கூட இருக்கிறது அமெரிக்காவில். மக்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். 2வது காரணம், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம். ஜனநாயக கட்சியினர் மட்டுமல்ல, ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியினரும் கேட்கிறார்கள் போர் தொடுக்க நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி வேண்டும். ட்ரம்ப் சொல்கிறார் போர் நிறுத்தம் இருக்கிறது, அனுமதி தேவையில்லை என்று. 3வது காரணம் என்ன தெரியுமா? ஈரான் வீழ்ந்து விடவில்லை. எண்ணெய் கிடங்குகள் நிரம்புகின்றன என்று சொன்னோம். ஆனால் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை இன்னும் வலுவாகவே இருக்கிறது. அவர்களுடைய கடற்படை இன்னும் சண்டையிடுகிறது. ட்ரம்புக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும், ஆனால் அது தன்னுடைய கௌரவத்தை காக்கும் ஒப்பந்தமாக இருக்க வேண்டும். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அந்த ஒப்பந்தத்துக்கான ஒரு படிக்கட்டா அல்லது போரின் அடுத்த அத்தியாயமா? 15,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் நீரிணையில் இருக்கிறார்கள். 6 ஈரானிய படகுகள் வெடிக்க வைக்கப்பட்டுள்ளன. போர் நிறுத்தம் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் இருப்பதாக 2 தரப்பும் சொல்லுகின்றன. ஆனால் துப்பாக்கிச் சூடுகள் நடந்திருக்கின்றன, ஏவுகணைகளும் பாய்ந்திருக்கின்றன, படகுகள் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றன. இது போர் நிறுத்தமா? 20,000 மாலுமிகள் இன்னும் கடலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகின் எண்ணெய் இன்னும் முழுமையாக நகரவில்லை. பெட்ரோல் விலை இன்னும் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. ட்ரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் உலகத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா அல்லது சுதந்திரத்தின் பெயரால் மேலும் ஒரு போரை தொடங்குமா? மீண்டும் அடுத்த பதிவில் பேசுவோம்.